மதுரை ஃபேமஸா முள்ளு முருங்கை கீரை வடை. இந்த கீரை வடைய சாப்பிடாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். நான் இங்க ஒரு ட்விஸ்ட்டோட முள்ளு முருங்கை கிடைக்காததுனால, நான் ஓமவல்லி இலை வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கு நான் பச்சரிசிய ஒரு 4 ஹார்ஸ் நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கிடுறேன். ஸோ அதோட இந்த ஓமவல்லி இலைய நம்ம தாராளமா ஆட் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் ஓமவல்லி இலை, அப்புறம் பெப்பர் கார்ன்ஸு நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் இதெல்லாமே உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிட்டு, தண்ணி ஊத்தாம நல்லா சாஃப்ட்டான பேட்டரா நீங்க கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலா கொஞ்சம் அரிசி மாவை ஆட் பண்ணி நம்ம ஒரு சப்பாத்தி மாவு டவ் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இது பண்ணி வச்சுக்கிடலாம். நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு மேலே தூவுற அந்த பொடி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு நான் உளுந்து, வத்தல், சீரகம், பெப்பர் இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, கொஞ்சம் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் ஆறின உடனே நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுடைய அந்த பவுடர் ரெடி ஆயிருச்சு. ஃபைனலாக இந்த ஆல்ரெடி பேட்டர் செஞ்சு வச்சதை நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி தட்டி நம்ம ஹாட்டான ஆயிலில் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுடைய கீரை வடை சூப்பராக ரெடி ஆயிரும். அதுவும் மதுரையில் உள்ள ஆட்களுக்கு இது கண்டிப்பாகவே இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.